இந்த தலைப்பே பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னடா புதுசா கிளப்புறீங்க, எங்க இருந்தா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒன்னது நீங்க வீட்டுல பொண்டாட்டியா அம்மாவா இருக்கிறதுக்கு சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு மேல இப்படி பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ஒரு வீட்டை பார்த்து கொண்டிருக்கிற, வீட்டின் தேவைகளை செய்கிற, பிள்ளைகளின் தேவைகளை பார்க்கிற, கணவரின் தேவைகளை பார்க்கிற அந்த ஹோம் மேக்கருக்கு ஏன் ஒரு சம்பளம் கொடுக்க கூடாது? உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்காக என்ன சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 30,000 கொடுக்கலாம் சார். 30,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ்னு 30,000 கொடுக்கலாம். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 1 lakh கொடுக்கலாம். எவ்வளவு? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 1 lakh கொடுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா இந்த சென்செக்ஸ் சொன்ன மாதிரி 45,000 இருந்தாலும், அதாவது ஹஸ்பண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல 45,000 கொடுக்கலாம். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஹஸ்பண்ட்க்கு நான் செய்யற வேலைக்கு எனக்கு 5,000, என் பையனுக்கு செய்ய வேலைக்கு 10,000. ஏன் பசங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு, டபுள் த அமௌண்ட்? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா என்ன கணக்கு 50,000? அவன் கூட கத்துறதுக்கு மெயினா எனக்கு முக்காவாசி ஜாஸ்தி எனக்கு தேவைப்படுது. சோ அதனால அவனுக்கு 5,000 எக்ஸ்ட்ரா. ஓஹோ, கதை இப்படி போகுதா சார்? நான் ஒரு 5,000 கேட்பேன். 5,000 ரூபாய். ஆமா. என்ன கணக்கு? இப்ப இந்த மன உளைச்சலுக்காக கேட்பேன் அந்த 5,000. ஆமா, இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? 5 மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து டீ போடணும், 2 முறை டீ போட்டோம்னா பிள்ளைங்களை எழுப்பணும், எழுந்து ஒரு சலனமும் இருக்காது. நானும் கிளம்பணும், நீங்களும் வேலை பாக்குறீங்க. வேலை பாக்குறேன், நானும் அவர மாதிரி ஈக்குவலா சம்பாதிக்கிறேன். அதான் அந்த பேச்சு. 5:30க்கு எழுந்து சமையல் பண்ணி அப்படின்னு பண்ணும்போது இவர் படுத்துக்கிட்டு செல்லுல அந்த என்னென்னவோ விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது காலையில கூட அந்த பாத்திரங்கள் ஒரு சத்தம் கேட்க கூடாது நடுவுல அவருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அந்த டைம்ல இவர் பண்ற சேட்டையை பாத்தீங்களா? ஆனா இவங்க பேசல சூப்பரா பேசுறாங்க. கேமரா பார்த்தே தான் சொல்றாங்க. இவர் பண்றதா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சிங்க குட்டி இங்கதான் இருக்கா? என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. இடியே விழுந்தாலும் கம்மு நிப்பாரு. அவனுங்க கத்துவானுங்க. 2 பெரிய வந்து 10th படிக்கிறான், சின்னவன் 4th நீங்க படிக்கிறான். வீட்ல பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. யாப்பே இல்லையம்மா இல்ல. இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? நீங்க எல்லா வீட்லயும் எல்லா பெண்ணுமே இந்த ரோல் எடுக்கிறாங்க. கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் கேட்கலாம் சார். ஆனா நியாயமா ஏதாவது கேளுங்க. ஒரு அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய் கொஞ்சம் அதிகமா இல்லையா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? டாக்டர் வந்து நான் மெடிசன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். சோ இப்போ ஃபுல் டைம் நான் அவங்களுக்காக நம்ம பாக்குறோம். நம்ம அந்த டைம்ல நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற சீட்டை நாங்க வந்து படிக்க வச்சு வாங்கிடுறோம் இல்லையா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 5,000 போதும். ஆனால் நான் வேலைக்கு ஒரு ஜாப் இப்போ ஆஃபர் வந்தது, அது 50,000 சம்பளம். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலா நியாயப்படி 50,000 கொடுக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல 5,000 கொடுங்கங்கறீங்க. 55,000 தரணும். நான் நினைச்சேன் 50,000 வேலையை விட்டு கொடுத்துறேன் 5,000 கொடுக்க சொல்லியா அப்படின்னு சொல்றாங்கன்னா 50 + 5 55,000. இதெல்லாம் கம்மி சொல்லப்பா. போக போக பாரு எங்க சாதனை. 2 வேளை தான் சமைக்கிறேன். சோ 5,000 ரூபாய் போதும். அப்ப நான் நினைச்சேன் சே அப்படின்னு. அடுத்து போட்டீங்க பாருங்க ஒரு குண்டு. 50,000 ஒரு சம்பளம் கிடைச்சிச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 5,000 போதும் சார். மெயினா அவரை கவனிச்சுக்கிறதுக்கு 3,000 ஆகும் சார். என் பசங்களுக்கு 1,000 கூட போதும். அவருக்கு ஒரு டேப்லெட் கூட நான் தான் எடுத்து கொடுக்கணும். Because basically I am சோம்பேறிங்க. டிரைவர் வேலை எல்லாம் பாக்குறோம்ல. டிரைவர் வேலைனா எனக்கு பசங்களை கூப்பிட்டு போறது வரது. இந்த பக்கம் எலும்பு தேயுதுங்கறாங்க சார் வண்டி ஓட்டி. ஆனா ஆபீஸ்க்கு 25 கிலோமீட்டர் வீட்டுக்கார போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அது உண்மையாவே பெண்கள் வந்து இப்ப வண்டி அதிகமா ஓட்டுறாங்க. ஸ்கூலுக்குலாம் பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல பாக்குறப்ப தெரியுது அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கொண்டாந்து வராங்க. ஒரு காலத்துல இது அப்பாவின் வேலை. அந்த வேலைக்காக 5,000 ரூபாய். ஆமா. துணி துவைக்கிறதுக்கு 100 ரூபீஸ் சார். டெய்லி பேஸ் சொல்றேன் நான். பாத்திரம் விளக்குறதுக்கு 50 ரூபாய். ஓகே. டெய்லி வீட்ல பெருக்கி துடைக்கிறது அந்த இதுக்கு 50 ரூபாய். என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில
பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன் 30,000 சார். 30,000 என்ன கணக்கு? பசங்களை பாத்துக்கிறதுக்கு 10,000, சமையல் பண்றதுக்கு 10,000, இந்த வீட்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கணும் பாத்தீங்களா 10,000, மொத்தம் 30,000. 30,000 ரூபாய். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. அதுவும் எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். பொத்தி வச்சிருந்த கலரு எல்லாமே போச்சு. மெயின் என் பர்சனாலிட்டி போச்சு சார். ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் நானு. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. என்னோட மெயின் என்னன்னா இந்த 2 பிள்ளைங்க இவங்க கிட்ட கத்துறதுக்கு நான் 1 லிட்டர் எருமைப்பால் குடிக்கணும் சார். பசும்பால் குடிச்சாலாம் போராது சார், 1 லிட்டர் எருமைப்பால் குடிக்கணும். இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. உங்களுடைய அழகு குறைந்ததற்கு அல்லது உங்க பர்சனாலிட்டி பழைய மாதிரி இல்லாததுக்கு ஏஜிங் இஸ் ரீசன் நினைக்கிறீங்களா? இல்ல, ஏஜிங்னு பார்த்தா 32 வயசு தான் சார் ஆகுது, 62 இல்ல. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நிலவரம் கேட்டீங்கல்ல, 5,000, 10,000, 15,000, 20,000 அந்த லெவல்ல தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் எது குறைக்க வாய்ப்பு இருக்கா? 1 லட்சத்துல இருந்து மாட்டேன் சார். மாட்டீங்க. அதான் இல்லைங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கர ஷாக்கா இருக்கு சார். என்ன ஷாக்கிங்? நம்ம கணவர் நம்மளோட குழந்தைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாருன்னா காசு கேட்பாங்களா? பணத்தால வந்து எதையும் வாங்க முடியாது, அதாவது பாசத்தை வந்து வாங்க முடியாது. ஒன்ஸ் நீங்க சேலரியா அதை வாங்குனீங்கன்னா அங்க புருஷன் கிட்ட இருந்து நீங்க எப்படி பாசத்தை எதிர்பார்ப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அன்புக்காக கேட்கல, பாசத்துக்காக விலை போடல. இவங்க சொன்னாங்க பாரு, ஃபெஸ்டிவல் டைம்ல வீடை கிளீன் பண்ணணும், அது யாரோட வேலை? நம்ம வேலை. ஏன் அதுல பங்கெடுத்து கூடாதா? என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான், வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? ஒட்டட வாயில விழுங்க அவரு டைனிங் டேபிளுக்கு நேராகிற ஃபேன்ல. இது நான் வந்து இங்க மீடியாவில் இருந்தாலும் பேசல. அவர் பெட்ல மல்லாக்கா படுக்கும் போது அந்த ஃபேன்ல இருந்து ஒட்டட விழும். டென்ஷன் ஆகி கத்தி 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 2 வேலை செய்வாரு, துணி எடுத்து அவ்வளவுதான் தொடச்சாச்சு. அது உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா புரிஞ்சுங்க, பாசத்துக்கு போட்டு வேலை வாங்குற பழைய டைலாக்கே வேணாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கேக்குறத பார்த்தா எனக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ கொஞ்ச நஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கிற கேர் அண்ட் அஃபெக்ஷன் கூட பணம் கொடுத்துட்டா நான் தான் கொடுத்துட்டேனே பார் வேலையை, இதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. உன் அப்பா சொல்றதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. இவங்க பாக்குற வேலை தான் இவங்க அம்மாவும் பாத்திருப்பாங்க, இவங்க பாட்டி பாத்திருப்பாங்க, எல்லாரும் பாத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பணம் கேட்டாங்களா? இந்த பழைய பஜனை வேண்டாம். ஒரு புதிய நவீனமான நிறைய ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வைக்கிறாங்க. உங்க பாட்டி எவ்வளவு அன்பா இருந்தாங்க, தாத்தா எவ்வளவு அன்பா இருந்தாங்க, கதையே வேணாம். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. லைஃப்ல மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். ஒண்ணு என்னுடைய உழைப்புக்கு பாராட்டும் அங்கீகாரமும் வேணும், இல்ல பணமாவது வேணும். இது ரெண்டுமே இல்லாம நான் எதுக்கு அப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க. நான் தடுக்க முடியுமா? இஸ் தட் உங்களுக்கு ரெகக்னிஷன் வந்து கிடைக்கல சொல்றீங்கல்ல, இஸ் தட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை a salary? ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க ப்ளீஸ். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. சம்பளத்தை கொடுத்துட்டா மட்டும் இந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருமான்னு கேக்குறாங்க. கன்னிங் ஆகுறாங்கல்ல, அதுவே ஒரு சந்தோஷமா எடுத்து சார் எங்களுக்கு. காசு கூடியான்னு கேக்குறப்ப நீங்க ஹர்ட் ஆகுறீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக